இந்த மார்ச் மாதம் வந்துச்சு அப்படின்னாவே எல்லா ஸ்கூல்லேயுமே வந்து ஆனுவல் டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனுவல் டே குட்டீஸ் ஆடுதோ இல்லையோ, பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய இது ஒரு டாஸ்க்கு தான். திடீர்னு அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க. எங்கள் பாப்பாவுக்கு வந்து மருதாணி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க திடீர்னு. சரி, காலையிலேயே வந்து நாங்கள் ஊரையே வந்து அலசி ஆராய்ஞ்சு இவ்வளோ மருதாணி வந்து பறிச்சிட்டு வந்துட்டோம். இதை வந்து ஒரு மத்தியானத்துலேயே வந்து நம்ம சாக்கு வைக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப்லாம் பார்த்துட்டு வெத்தலை, பாக்கு, சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி மருதாணி வந்து வைக்க ஆரம்பித்தாச்சு. ஆனால் இது வந்து சூப்பராகவே செவந்திருந்துச்சு. நாங்கள் கொஞ்ச நேரம் தான் வச்சுருந்தோம். அதை பார்த்தாவே பரவாயில்லையே, நம்மளோட இதுக்கு வந்து செவந்திருக்கு. நான் என்னமோ ரசம் சட்னி மாதிரி ஆகும்னு நினச்சா பரவாயில்ல, இது நல்லாவே வந்து செவந்திருந்துச்சு. ஒரு 2-3 மணி நேரம் தான் வச்சுருந்தாங்க. அது வைக்கிறக்குள்ளேயே எங்களுக்கு படாத பாடு ஆகிப்போச்சு. இந்த குட்டீஸ் கையில் மருதாணி வச்சா எப்படி இருக்கும்? ஏதோ பரவாயில்ல, மூக்கு வாயெல்லாம் வந்து செவக்காமல் கை மட்டும் செவந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. மௌனியாவோட இது ஃபஸ்ட்டு டான்ஸு. அதாவது பால்வாடி ஸ்கூல் பிள்ளைங்களையும் வந்து ஸ்கூலில் ஆட வச்சாங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. பரவாயில்ல, பாப்பாவுக்கு வந்து ஓ கொடுத்துருந்தாங்க. வாடுற ஆட்டத்துக்கு ஓ தான் கரெக்டு. ஓ லெட்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. பாட்டு போட ஆரம்பித்தாங்களோ இல்லையோ, அது எண்டு வரைக்கும் எங்கள் பாப்பா தான் வந்து குதின்னு குதிச்சுக்கிட்டே கிடந்தா. அந்த லெட்டர்லாம் வந்து பறந்து ஓடிரும்னு நினச்சா பரவாயில்ல, அதெல்லாமே வந்து தப்பிச்சிருச்சு. எங்கள் பாட்டு போட்டோன்னே கால் வந்து தரையிலேயே நிற்கல, அப்படியே பறந்துட்டுருக்குற எங்கள் பாப்பா சூப்பராக ஆடினா. பரவாயில்ல, நான் ஆடவே மாட்டேன், நம்மக்கிட்ட ஒடியாந்துருவான்னு நினச்சேன். ஸ்டேஜ் முன்னாடி நின்று ஆடுறா. பரவாயில்ல. என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.